விஜய் அவர்கள் பேசும்போது ஊழல் பைசா ஒரு பைசாவை நான் தொடமாட்டேன்னு சொன்னார், நினைவு இருக்கா? என்ன சொன்னார்? அது ஒரு பைசா ஊழல் பணத்தை கூட நான் தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சார். சரி, 41 பேர் கரூரில் இறந்தாங்கல்ல, அவங்களுக்கு தலா 20 லட்சம் வங்கி மூலமாக கொடுக்கப்பட்டதா? ஆமாம் சார். 8 கோடி 20 லட்சம் 41 பேருக்கு. சரியா? அது விஜய் அக்கௌண்ட்லேருந்து போச்சா? கட்சி அக்கௌண்ட் வந்து போச்சா? கேட்குறேன் உங்கள்கிட்ட. இல்லை, நானும் கேட்குறேன் சார் உங்கள்கிட்ட. ஆதவ் அக்கௌண்ட்லேருந்து போச்சு. அவர்கிட்ட தானே சார் காசு இருக்குது, அப்போ அவர் தானே சார் கொடுக்கணும். ஆதவ் பிஸ்னஸ் மேனா? மாமனார் கொடுத்தாரு, நீங்கள் தானே சார் சொன்னீங்க. அது எந்த காசு? மாமனார் எப்படி சம்பாதிக்கிறாரு? அவர் வந்துட்டு லாட்ரி. அது ஊழல் காசா தெரியல உங்களுக்கு? சார் அரசு அங்கீகாரம் பட்டு தான் நடக்குதுன்னு அவரே சொல்லியிருந்தாரு சார். நீங்கள் சொல்கிறது மாரல் கொஸ்டின், அதுக்குள்ளே போகல. ஒரே நம்பரில் 20 லாட்டரி டிக்கெட் அடிப்பா தெரியுமா? எப்படிப்பா இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சிக்கும் நான் கூட எப்படிப்பா கொடுக்க முடியும்? ஒருத்தர் நியாயமாக லாட்ரி அடிச்சு வித்தா 0007 ஒரு லாட்டரி டிக்கெட் இருக்குது, ரைட்டா? ஒரு சீட்டில் நம்பர் இருக்குது. இது மாதிரி 20 டிக்கெட் அடிப்பார் தெரியுமா? எதுக்கு? இந்தியா பூரா ஒரு மேலே கேஸ் இருக்குது. கேரளா ஈடியில் மட்டும் 60 கேஸ் இருக்குது. சார் மார்ட்டின் அவர்கள் வந்துட்டு எல்லா கட்சிக்கும் கொடுக்குறாங்க ஃபண்டு, இதை மாதிரி அது மாதிரி தாவகைக்கும் கொடுத்தாங்கன்னு நம்ம ஏன் எடுத்துக்கக்கூடாது? ஊழல் பணத்தை தொடவே மாட்டேன்னா இப்போ எப்படி சொல்கிறீங்க? பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுனால தொடலன்னு கணக்கா? விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்காரு சார்.